நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி அருகே உள்ள பிளவக்கல் அணையில் பூங்கா அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். சமீபத்தில் மிகப்பெரிய பிரபலமான கூமாப்பட்டிக்கு தமிழக அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டிருக்கிறது. கூமாப்பட்டி பிளவக்கல் அணையில் பூங்கா அமைப்பதற்கான பணிகளை உடனே தொடங்கவும் அதற்கான நிதியாக 10 கோடி ரூபாயை ஒதுக்கி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கூமாப்பட்டி சமீபத்தில் இணையதளங்களில் மிகப்பெரிய வைரலானது. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராமில் பிரபலமான ஒரு யூடியூபர் இளைஞர் ஒருவர் தங்கபாண்டி என்பவர் தங்களுடைய கூமாப்பட்டி கிராமம் மிக சிறந்த எழில்மிக்க கிராமமாக இருக்கின்றது, ஆனால் போதுமான நிதி ஒதுக்காத காரணத்தாலும் போதுமான சுற்றுலா துறையாக அதனை மாற்றாத காரணத்தினாலும் இங்கு மிகப்பெரிய வருமானம் தடைபட்டிருக்கின்றது. மற்ற இடங்களில், அதாவது கேரளா, அதே போல குற்றாலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் எப்படி சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டிருக்கிறதோ அதே போல தங்களுடைய பகுதியான கூமாப்பட்டி அணையையும் ஒட்டிய பகுதியில் பூங்கா மற்றும் படகு சவாரி போன்றவற்றை எல்லாம் ஏற்படுத்தினால் அது மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாறும். ஆயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக தமிழ்நாடு மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்களை சார்ந்தவர்களும் வந்து செல்வார்கள். எனவே கூமாப்பட்டி உலக பிரபலமாகும். அவ்வளவு சிறப்புமிக்க எழில்மிகு மலை, அருவி, அதே போல அந்த ஆறு மற்றும் எழில் கொஞ்சம் இயற்கை போன்றவை எல்லாம் இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்றன. எனவே இவற்றை தமிழக அரசு கண்காணித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் ரீல்ஸ் வெளியிட்டிருந்தார். எனவே அவரது அந்த வீடியோ என்பது மிகப்பெரிய வைரலானது. ஏறக்குறைய அனைத்து ஊடகங்கள், அதே போல சமூக வலைதளங்கள் என மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது. இல்லாத ஒன்றை காட்டி அவர் இதுதான் கூமாப்பட்டி என்று காட்டியிருந்தாலும் கூட அந்த கூமாப்பட்டியை அதே போன்ற எழில்மிக்க இயற்கை வளம் கொஞ்சம் இடமாக, சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லும் இடமாக மாற்றக்கூடிய ஒரு தகுதி பெற்ற இடமாகத்தான் அந்த கூமாப்பட்டி இருக்கின்றது என்று தெரிய வந்தது. அதன் காரணமாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அங்கு ஆய்வு எல்லாம் மேற்கொண்டு தற்போது அதனை சுற்றுலாத்துறையினுடைய முக்கிய அங்கமாக மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த இடத்தில் பூங்கா அமைக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.